சுற்றிலும் மலைகள், ஒரு பள்ளத்தாக்கு, அதில் அழகான குள்ளமான மாடுகள். கண்களுக்கு விருந்தளிக்கும் இந்த மாடுகளை பார்த்தால் மனம் துள்ளி கொதிக்கும். இதை உருவாக்கியவர் பண்டைய மருத்துவ நிபுணர் டாக்டர் கிருஷ்ணம் ராஜு அவர்களே. சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் குட்டி குட்டி மாடுகள் ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில் இங்கு காணப்படுகின்றன. இந்த குள்ள மாட்டு உலகத்தை உருவாக்க டாக்டர் கிருஷ்ணம் ராஜு அவர்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆனது என்பதை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். தெலுங்கு மாநிலங்களில் பார்த்தால் ஒங்கோல், புங்கனூர், தேவரகொண்டா என்று சொல்வார்கள். இப்போது புதிதாக மினியேச்சர் மாடு, மைக்ரோ மினியேச்சர் மாடு என்கிறார்கள். இந்த இனம் எப்படி இங்கே பெருகி வருகிறது? இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதன் காலநிலை நிலைமைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு இனம் இருந்ததுங்க. ஆரம்பத்தில் பழங்காலத்தில் நமக்கு 302 வகையான இனங்கள் இருந்தன. இந்த 302 இனங்களில் 32 இனங்கள் மட்டுமே மிஞ்சியுள்ளன. மாட்டு பாதுகாப்பு அற்று போயிற்று. பெரிய மாடுகளை பராமரிக்கும் திறன் யாருக்கும் இல்லை. மனித சக்தியும் இடமும் இல்லாததால் அவற்றுக்கு தீவனம் கிடைப்பதும் அரிதாகி மறைந்து விட்டது. அதனால்தான் இவை மாடுகளை வதைக்கும் தொழிற்சாலைக்கு செல்கின்றன. எத்தனை பேர் முறையிட்டாலும் இந்த மாடுகளுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை. ஒரு காலத்தில் உலக நாடுகளில் கூசும்படி மாடுகளை வழிபடும் நாடு ஆன்மீக ரீதியாக இருந்தது இந்தியா மட்டுமே. இப்போது ஒரு காலத்தில் ஆன்மீக நாடாக இருந்த இந்தியா மாட்டிறைச்சி உற்பத்தியில் உலகில் முன்னணி நாடாக மாறிவிட்டது. ஒரு நாளைக்கு 7.5 லட்சம் பசுக்கள் வதைக்கப்படுகின்றன. இப்படி போனால் அடுத்த தலைமுறைக்கு யூடியூபை தவிர நம் மாடுகள் வேறு எங்கும் இருக்காது. மாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது என்பதால் அதை சிறியதாக்கினோம். புங்கனூரை எடுத்துக்கொண்டோம். புங்கனூர் மட்டுமல்லாமல் மற்ற குள்ள சந்ததிகளையும் எடுத்து அவற்றின் உயரத்தை குறைத்தோம். புங்கனூர் பொதுவாக 3 அடிக்கு மேல் இருக்கும். இது 2.5 அடிக்குள் இருக்கும்படி இதற்கு மினியேச்சர் என்று பெயர் வைத்தோம். இது நாம் உருவாக்கிய இனம். இந்த மினியேச்சரில் இருந்து 2 அடிக்குள் உள்ளதை மைக்ரோ என்ற இனமாக உருவாக்கினோம். இந்த மைக்ரோவிலிருந்து இன்னும் சிறிய 1 அடி உயரமுள்ள நானிபதி நானோ இனங்கள் உருவாக்கப்பட்டன. இது ஏன் வைரலானது என்றால், மாடு அழிவின் விளிம்பில் இருக்கும் போது நாம் இந்த சிறிய மாடுகளை உருவாக்கியதால் இப்போது அனைவருக்கும் பெரும் நிம்மதியாக இருக்கிறது. ஏனெனில் 1 ஏக்கர் நில விளைச்சலை மாட்டின் மூலம் பெறுகிறோம். பெரிய மரங்கள் இருந்து இப்போது சிறிதாகிவிட்டன. அதே போல பெரிய மீன் தொட்டி மீன்களை சிறிய தொட்டிகளில் வளர்க்கிறோம். மாட்டை நம் தேவைக்கேற்ப சிறு அளவு ஆக்கினால் என்ன தவறு? இப்போது எல்லோரும் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்று விட்டார்கள். கிராமங்கள் நகரங்கள் ஆகிவிட்டன. பெரிய மாடுகளை வளர்ப்பது கடினம். அதனால் அந்த மாடுகளை சிறு அளவு ஆக்கியதால் இப்போது ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் இருக்கும் இடத்தில் குறைந்த செலவில் குறைந்த மாட்டு தீவனத்துடன் நம் மாடுகளை வளர்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்தியாவில் இப்போதைய பெரும் பணக்காரர்கள் அரசியல் ரீதியாக நம் பிரதமரே நம்மிடமிருந்து பெற்றுள்ளார். யோகி ஆதித்யநாத், ரிலையன்ஸ் அம்பானி மற்றும் ஒவ்வொரு முதல்வரும் நம்மிடமிருந்து கொண்டு சென்றவைதான். இந்த மாட்டுக்கு எவ்வளவு ஆதரவு பெருகியுள்ளது என்பது வெளிப்படையாகிறது. அதாவது இது இயற்கைக்கு எதிரானது என்ற ஒரு முக்கிய விமர்சனமும் இருக்கிறதே, அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இயற்கைக்கு எதிரானது என்றால் நாம் ஏதாவது ஊசி போட்டு லேபில் ஒரு புதிய உயிரை உருவாக்கினால் அது இயற்கைக்கு எதிரானது. மாடிலிருந்து மாடு தானாகவே பிறப்பது இயற்கைக்கு எதிரானது ஆகுமா? இயற்கையாக இது இயற்கைக்கு எதிரானது அல்ல. இயற்கையாக பிறந்த இனம் இது. முக்கியமாக ஒரு காலத்தில் ஒங்கோல் என்றால் எவ்வளவு உயரமாக இருந்தது. இப்போது நீங்கள் சொல்லும் இந்த மைக்ரோ, மினியேச்சர், நானோ மாடுகளின் அளவு என்ன? உங்களுக்கு ஒங்கோல் 5 to 6 அடிக்குள் இருக்கும். இவை 2.5 அடிக்குள் மினியேச்சர் மாடுகள், 2 அடிக்குள் மைக்ரோ மினியேச்சர், 1 அடிக்குள் நானிபதி நானோ. இங்க இருக்கிறதெல்லாம் கண்ணுக்குட்டி போல இருக்கு. இதுல ஏதாவது கர்ப்பிணி மாடுகள் உண்டா? இது கஞ்சர்குட்டி அல்ல, அப்படித்தான் தோன்றும். இதற்கு 5 வயது, 25 இன்ச் உயரம். இது கர்ப்பிணி மாடு. இதுவும் கர்ப்பிணி மாடு. இவை இனப்பெருக்க காளைகள். இது நானோ, நானிபதி, 1 அடிக்குள். இது பிறந்து எத்தனை மாசமாச்சு? இது 10 மாதங்கள் ஆகும். இவை கர்ப்பிணி மாடுகள், கன்றுகள் அல்ல. கொஞ்சமா கண்ணுக்குட்டிங்க இருந்தாலும் இங்க தாய் மாடுகள், தந்தை மாடுகள், குட்டிகளும் இருக்கு. நானிபதி கோசாலை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை தலைமுறைகள் வந்திருக்கும்? இந்த நிலைக்கு இந்த மாடுகளை உருவாக்க எத்தனை வருஷம் ஆகி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் 9 தலைமுறைகளை உருவாக்கியுள்ளோம். சாதாரண மாடுகளுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நமது சாதாரண மாடுகளும் புங்கனூர் மாடுகளும் முதிர்ச்சி அடைய 3 ஆண்டுகள் ஆகும். இது 1 வருடம் 2 மாதம் முதல் 1 வருடம் 6 மாதத்தில் பருவமடையும். இது 1 வருஷம் 4 மாசத்திலே ரெடி ஆயிடும். இப்போ 9வது தலைமுறையை உருவாக்கிட்டோம். 5 அடியில இருந்து படிப்படியா குறைச்சோம். அளவை குறைச்சு இப்போ 1 அடி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம்.
டாக்டர், ஒன்று சொல்லுங்கள். மாட்டு அளவு குறைந்து விட்ட போதிலும் சாதாரண உள்நாட்டு மாடுகளை விட விலை மிக அதிகமாக உள்ளது. டாக்டர், மாடுகளை விற்பதில் ரொம்ப வர்த்தக ரீதியாக இருக்கார். இதை பற்றி என்ன சொல்றீங்க? வணிகமா? இது உண்மையான இனம். மாதத்திற்கு 85 லட்சம் செலவாகும். இப்போ அரசு 1 ரூபாயாவது தந்ததா? யாராவது நன்கொடை கொடுத்தார்களா? நான் யாரிடமாவது நன்கொடை கேட்டேனா? இதுவரை கோடிகள் செலவழித்துள்ளேன். யாரிடமாவது கேட்டேனா? 3200 மாடுகள். ஆமாம் சார். மாட்டை வளர்க்க யாருக்கும் அக்கறை இல்லை. இந்த மாடுகளுக்கு உணவு தரணும். தீவனம் என்ன? தவிடு 40 ரூபாய். மாதத்திற்கு 10 முதல் 12 டன் ஆகும். இன்னும் சைலேஜ் தீவனம் இதெல்லாம் எவ்வளவு ஆச்சு? 56 பணியாளர்கள், 4 மருத்துவர்கள். 1 மாதம் இலவச பராமரிப்பை யாராவது வந்து எடுத்துக்கொள்ளட்டும். 1.5 லட்சம் வரைக்கும் கட்டுப்படி ஆகிற மாதிரி அவங்க பீஃப்க்கு போயிடும். அது 1 கிலோ இறைச்சி 1150 ரூபாய். நான் இப்படி தந்தால் வெட்டி சாப்பிடுவார்கள். ஞாயிறு கோழி, ஆட்டிறைச்சி போல வெட்டி சாப்பிடுவாங்க. முதலில் மாடுகளுக்கு மதிப்பு தர வேண்டும். நாம் அதற்கு மதிப்பளித்தால் சாலையில் இருக்காது. சாலையில் மாடுகள் பிளாஸ்டிக் தின்னும் நிலை ஏன்? எல்லோரும் கும்பிடுவார்கள். அதை வீட்டில் வைத்து வணங்குபவர்கள் யார்? வீட்டில் வைத்து வழிபடுவோர் யார்? அது ஏன் பிளாஸ்டிக் ஒண்ணும்? இன்று சந்தையில் 5, 6, 10,000 மாடுகளுக்கு 1.5-2 லட்சம் லாபம் ஆகும். ஒரு நாளுக்கு 7.5 லட்சம் வீணாகிறது. மாட்டை காப்பாற்ற அதற்கு மதிப்பு தர வேண்டும். இந்த காலத்தில் மதிப்பு எதற்கு வரும்? பணத்தால் தான் மதிப்பு வரும். யார் அதிகம் செலவிடுகிறார்களோ மாட்டுக்கு மதிப்பு வரும். என் கருத்து, மாட்டுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இதை யாரும் புரிவதில்லை. ஒரு மாட்டை 1 லட்சத்துக்கு விற்க சொல்லுங்க. யாரும் அதை ரோட்டில் விடுவார்களா? எருமைகள் ஏன் சாலையில் இல்லை? விலை அதிகம். எருமையை விட மாடு கீழானதா? மாட்டுக்கு லட்சங்கள் விலை வைத்தால் யாரும் சாலையில் விட மாட்டார்கள். யாரும் இவங்களை பிடிக்க வேண்டாம். மாடுகளை வதைப்பதை நிறுத்துங்கள். எவ்வளவு செலவாகும்? இது ஆரம்பம். இதுவரை எவ்வளவு செலவாகி இருக்கும்? நான் இப்போ குறைந்த விலைக்கு தான் கொடுக்கிறேன். என் பெயரை சொல்லி பல லட்சம் பேர் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் மைக்ரோ மாடுகள் பற்றி தான் சொல்றீங்க. இங்க மினியேச்சர், மைக்ரோ, நானோங்கிறது நான் வச்ச பேர். உருவாக்கியது நான். இதன் காப்புரிமை, ட்ரேட்மார்க் என்னுடையது. நான் மனித டாக்டர். அந்த வேலையோடு இதையும் கவனிக்க வேண்டும். ஜெகம்பேட்டை, கோகாவரம் என சில சந்தைகள் இங்கு உள்ளன. சந்தைகளில் இங்குள்ள நாட்டு மாட்டு கன்றுகள் 20,000, 10,000க்கு இருக்கும். மலை மஞ்சா மாடுகள் உண்டு. தாய் கன்றுகளை கட்டி வச்சு அந்த தாய் மாடுகளை இறைச்சிக்கு அனுப்பிவிட்டு இந்த கன்றுகளை மினியேச்சர், மைக்ரோன்னு சொல்லி விற்று விடுகிறார்கள். வாங்குபவர் போனில் பார்த்துவிட்டு பிறகு எனக்கு போன் செய்கிறார்கள். என்ன இது? என் பேரை சொல்லி விற்றார்கள் என கேட்டால் உங்கள் மாடுதான் என்கிறார்கள். நிறைய பேர் இதனால் சிரமப்படுகிறார்கள். யாரோ வாங்குறாங்க. என் பேர்ல இவங்க நாடிப்பதியினம்னு சொல்றாங்க. அவர்கிட்ட வாங்கினோம்னு சொல்றாங்க. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் ஒருவருக்கு கொடுத்தால் அதற்கு 30 பக்க ஆவணம் உண்டு. வாழ்நாள் முழுவதும் ஆதரவும் உண்டு. அதன் மரபணு, தாய் வழி மற்றும் தந்தை வழி, அதன் உணவு, தடுப்பூசி, இனச் சான்றிதழ், போக்குவரத்து சான்றிதழ் என இவை அனைத்தும் விளக்கப்படும். அவங்க கிட்ட எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இங்கேயே பெற்றோர் மாடுதல், தாய் மாடுதல், தந்தை மாடுகள் இருக்கு. இதில் பிறந்தால் இந்த மாட்டின் அளவு வரும். 5 அடி மாட்டுக்கு எவ்வளவு சிறிய கன்று பிறந்தாலும் வளர்ந்து 5 அடியாகிவிடும். இப்போ வாங்கிட்டு போறாங்கன்னா பெற்றோர் மாடுகளை காட்ட சொல்லுங்க. அந்த கன்று தாயிடம் போடும். அதான் ஆதாரம். காட்ட சொல்லுங்க. யாரிடமும் இல்லை. வாங்குபவர்களுக்கு தெளிவில்லை. மாடுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. சந்தை மாடுகளை வீட்டில் வளர்க்கும் நிலைமை என் காரணமாகத்தான். அவங்க போலின்னு நான் நினைக்கல. எந்த மாட்டுக்குமே மதிப்பு வந்ததா இல்லையாங்கிறது தான் என் நோக்கம். அப்போ மொத்தத்துல நீங்க சொல்ற இந்த நாடிப்பதி, அதாவது மைக்ரோ மாடுகள் இல்ல மைக்ரோ மினியேச்சர் மாடுகள், இதுக்கான காப்புரிமை உங்ககிட்ட தான் இருக்கா? காப்புரிமை என்னுடையது. IPR எண் வந்தது. ட்ரேட்மார்க், மினியேச்சர் பொங்கனூர், மினியேச்சர் மாடுகள், மைக்ரோ மினியேச்சர், நாடிப்பதி நானோ, நாடிப்பதி கால்நடைகள் எல்லாம் என்னோடது. 6 ட்ரேட்மார்க், 1 காப்புரிமை. மாடுகள் இருக்கும் இடம் 5 ஏக்கர். இது இல்லாம இன்னொரு 10 ஏக்கர் பின்னாடி இருக்கு மேய்ச்சலுக்கு. இது தவிர மாடுகள் 3 முதல் 5 கிலோமீட்டர் மேய்ச்சலுக்கு செல்லும். சோ நன்றி டாக்டர் சார். இந்த நாடிப்பதி, அதாவது நுண் மாடுகளுக்கான காப்புரிமை எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்றீங்க. அதே போல எங்க கிட்ட யாராவது இந்த சின்ன மாடுகளை வாங்கிட்டு போனா மருத்துவ உதவி கொடுப்போம். மினியேச்சர், மைக்ரோ மினியேச்சர், நானோ மாடுகள் போன்ற அனைத்திற்கும் நாடிப்பதி கோசாலைக்கே காப்புரிமை உண்டு. வெளியில நிறைய பேர் மோசடி விளம்பரங்கள் செஞ்சும் அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க.